பிதாவும் ஒரு உடன்படிக்கை பண்றாரு. பிதாவும் உடன்படிக்கை பண்றாங்க. யார வச்சுனா? நம்மை வைத்து. ஏசப்பா சொல்றாரு, அவர்களுக்குள்ள தேவ சாயல கொண்டு வருகிறதுக்கு, அவர்கள் இழந்து போன அந்த அதிகாரத்தை அவர்களுக்குள்ள வைக்கிறதுக்கு, நான் என்ன கிரயம் வேணாலும் செலுத்துறதுக்கு ரெடின்னு ஏசப்பா சொல்றாரு. பிதா சொல்றாரு, நீ எப்ப உன்னை ஒப்பு கொடுத்தையோ, நிச்சயமாய் நீ எடுக்கிற இந்த பிரயாசத்தை, நீ எடுக்கிற இந்த வேலையை, நீ எடுக்கிற இந்த பொறுப்புக்காக நான் உத்தரவாதி. நிச்சயமாய் நீ யாராருக்கெல்லாம் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாயோ, யாராருக்கெல்லாம் ரத்தத்தை சிந்தும்படியாய் உன்னை அர்ப்பணித்து இருக்கிறாயோ, அவர்களை நான் நிச்சயமாய் விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி பிதா ஏசப்பாட்ட சொல்லி இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகளுக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு பிதாவும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நிச்சயமாய் நான் உன்னை விடுதலை பண்ணுவேன். ஒருவேளை தீராத வியாதிகளுக்குள்ள இருக்கலாம், மரண பயங்களுக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை தரித்திரத்துக்குள்ள இருக்கலாம், கடனுக்கு மேல கடன் பிரச்சனை, இன்னும் என்னுடைய சரீரத்துல வியாதியை நிமித்த உயிரே போய் விடுகிறது போல இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பிதாவும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நிச்சயமாய் நான் உன்னை விடுதலை பண்ணுவேன். நிச்சயமாய் நான் உன்னை விடுதலை பண்ணுவேன். எப்பேற்பட்ட பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் சரி, ஒருவேளை நீ மரித்து போய் 4 நாளாகி நாறி போனாலும் சரி, உன்னை உயிரோடு கூட நான் எழுப்பியே தீருவேன் என்று சொல்லி பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாங்க.